குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்ச் அண்ட் கேபிள்ஸ் டாபிக் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ச் ஆர்ச்னா என்ன, 3 இன்ச் ஆர்ச்னா என்ன, ஸோ அதோடைய ரியாக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஸ்டாட்டிக் இன்டென்சிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். சரிங்களா? இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செமி சர்க்குலர் ஆர்ச். ஓகேங்களா? பெரபாலிக் ஆர்ச்லாம் நம்ம முடிச்சாச்சு. 2 இன்ச்சு 3 இன்ச்சு அன்இக்குவல் அப்புட்மெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செமி சர்க்குலர் ஆர்ச் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். சரிங்களா? ஸோ இதுக்கும் அதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. இப்போ என்னென்னா ஒரு சர்க்கிள் இருக்கும்போது நமக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா திஸ் இஸ் சர்க்கிள். ஓகே, அதனுடைய லென்த் நமக்கு என்ன வச்சுக்கிறோம், பெரபாலிக் ஆர்ச் வந்து எல்லுன்னு வச்சுக்கிறோம். ஆனால் இங்கே பாருங்கள், இது எங்கே போகிறோம். ஸோ இந்த சர்க்குலர் ஆர்ச்சில் இது ஒரு ரேடியஸ் ப்ளஸ் இது ஒரு ரேடியஸ். அப்போ நமக்கு லென்த் இஸ் ஈக்குவல் டு 2r. அவ்வளோதான். நீங்கள் கண்டுபிடிச்ச ஆன்சருக்குலாம் பெரபாலிக்கில் எல் ஈக்குவல் டு 2rன்னு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா சேம் ஆன்சர் நமக்கு வரும். சரிங்களா? எஸ், போகலாங்களா? செமி சர்க்குலர் ஆர்ச் 3 இன்ச்சு செமி சர்க்குலர் ஆர்ச். அப்போ இது ஸ்டாட்டிக்கில் டிட்டர்மின் ஸ்ட்ரக்சரா இன்டிட்டர்மின் ஸ்ட்ரக்சரா? டிட்டர்மின் ஸ்ட்ரக்சர். ஏன்னா ஃபார்முலா r - 3 + 3c - r அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். க்ளோஸ் லூப் வந்து நமக்கு எதுவும் கிடையாது. ரிலீசிங் ஃபோர்ஸ் நமக்கு இருக்குது ஒரு ஹிஞ்ச். ரியாக்ஷன் பாருங்கள், இதில் 2 இதில் 2, அப்போ 4 - 3 - 1, அப்போ டோட்டலாக 0. அப்போ ஸ்டாட்டிக்லி டிட்டர்மின் ஸ்ட்ரக்சர். அப்போது இதில் வந்து லேக் ஆஃப் ஃபிட், தெர்மல் ஸ்ட்ரெஸ் எல்லாம் நமக்கு எப்படி இருக்கும், கம்மியாக தான் இருக்கும், இண்டிபெண்ட்டாக இருக்கும், வெரி லெஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, இப்போ ரியாக்ஷன் கண்டுபிடிக்கிறோம். அப்போ RA + RB. ஓகே, ரியாக்ஷன் RA + RB is equal to WRPன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? லோடு P கொடுத்துருக்காங்க. அப்போது இட் இஸ் a symmetric one. ஓகேங்களா? அப்போ பாயிண்ட் லோடு ஆக்ட் ஆச்சு நமக்கு என்ன எழுதலாம், W/2. ஓகேங்களா? பாயிண்ட் லோடு ஆக்ட் ஆகும்போது கரெக்டுங்களா? டேக்கிங் அபவுட் பெண்டிங் மோட் எடுத்தாலும் அதே நமக்கு ஆன்சர் தான் வரும். ஓகேங்களா? அப்போ டேக்கிங் அபவுட் பெண்டிங் மோட் அட் A RB × 2R. ஓகேங்களா? இங்கே ஒரு R, இங்கே ஒரு 2R ஈக்குவல் டு P × R. RR கேன்சல். ஓகே, RRம் கேன்சல். அப்போ P/2 தான் ஆன்சர் நமக்கு. சேம் கான்செப்ட் தான் நமக்கு எல்லாமே வரும். டேரெக்டாக ரியாக்ஷன்ஸ் ஈக்குவல் டு W/2. ஓகே, இப்போ ஹரிசாண்டல் ரியாக்ஷன் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஹரிசாண்டல் ரியாக்ஷன் பாருங்கள், நமக்கு W/2 தான் வருது. அது எப்படி வந்துச்சு? ஸோ அந்த ஹிஞ்ச்டு சப்போர்ட்டில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஹிஞ்ச் சப்போர்ட்டில் பெண்டிங் மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு கான்செப்ட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த பக்கம் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ். அப்போ H × ரைஸும் நமக்கு R தான். ஓகேங்களா? இது சர்க்குலர் அப்படின்றதுனால இது ஃபுல்லாகவே நமக்கு எப்படி இருக்கும், ரேடியஸ் தான். 4 சைடு நமக்கு வந்து என்னவா இருக்கும், ரேடியஸாக தான் நமக்கு இருக்கும். சரிங்களா? அப்போது H × R ஈக்குவல் டு P, அதாவது W/2 × R. ஓகேங்களா? லென்த்து அப்படி போடும்போது RRம் கேன்சல் நமக்கு. ஓகே, எஸ், இந்த கொஸ்டின் ஒரு டைம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆங்கிள் வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 3 செமி சர்க்குலர் 3 இன்ச் ஆர்ச்சில் இந்த டீட்டா வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ டீட்டா இஸ் ஈக்குவல் டு Y/X மீன்ஸ் ஹரிசாண்டல் டிவைடட் பை வெர்டிக்கலா. அப்போ ஹரிசாண்டல் வேல்யூ என்னன்னு சொல்லுங்கள், W/2. வெர்டிக்கல் வேல்யூ என்னன்னு சொல்லுங்கள், W/2. அப்போ W/2 கேன்சல். அப்போ tan 45 வேல்யூ என்னவா இருக்கும், tan 45 வேல்யூ 1. அப்போ டீட்டா இஸ் ஈக்குவல் டு 45 டிகிரி ஃபார் தி ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு அண்டர் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் H² + V². இதே ஞாபகம் வச்சுக்கோங்க. R is equal to W/2. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். ஓகே, ஸோ இப்போ நமக்கு இதே பெரபாலிக் ஆர்ச்சில் நமக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கும், W/2 தான் நமக்கு. இதில் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் நமக்கு என்ன வரும், PL/4ன்னு வந்திருக்கும். சரிங்களா? நான் என்ன சொன்னேன், L-க்கு பதிலாக 2R அப்ளை பண்ணுன்னு சொன்னேன்னா, அப்போ L = 2R. ஓகே, ஸோ L is equal to 2R. அப்போ 2 கேன்சல். அப்போ PR, எஸ், PR 1 minute, L = 2. PL/4Hன்னு வந்திருக்கும். சாரி, எஸ், PL/4H. Hோட வேல்யூ நமக்கு R தான். ஓகேங்களா? Hோட வேல்யூ நமக்கு இந்த இடத்துல ரைஸும் நமக்கு R தான். அப்போ அந்த RRம் கேன்சல். அப்போ என்ன ஆன்சர் வருது பாருங்கள், PL/2 தான் நமக்கு ஆன்சர். சாரி, P/2 தான் நமக்கு வந்து ஆன்சர். சேம் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் நமக்கு இதே தான். ஓகேங்களா? எஸ், அதாவது L/4H நம்ம படிச்சிருப்போம். கரெக்டுங்களா? L/4H, அதாவது PL/4H. L/4H அப்படின்றது நமக்கு ஹரிசாண்டல் த்ரஸ்ட் வேல்யூ. ஓகே, எஸ். ஸோ அப்போ L/4H, Lோட வேல்யூ நமக்கு வந்து பாருங்கள் 2R. Hோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சேம் அதே ரைஸ் R தான். RRம் கேன்சல், 2 கேன்சல், பேலன்ஸ் P/2. ஓகே, சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு பெண்டிங் மூமெண்ட்லையும் என்ன பண்ணணும், நீங்கள் சேம் ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள், ஆன்சர் நமக்கு வந்துடும். ஓகே, இப்போ பார்க்க போகிறது யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு. ஓகே, 3 இன்ச் செமி சர்க்குலர் ஆர்ச் வித் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு. அப்போ நமக்கு ஃபார்முலா நமக்கு என்ன வந்திருக்கும், ரியாக்ஷன் WL/2. அப்போ L-க்கு பதிலாக 2R அப்ளை பண்ணுங்கள், WL நமக்கு, சாரி, லோடு வந்து பார்த்தீங்கன்னா WL. L-க்கு பதிலாக 2R அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் WR அப்படி மட்டும் நமக்கு வரும், WR மட்டும் வரும். அப்ளை பண்ணலாங்களா? அப்போ W/L/2, L = 2R. ஓகே, L = 2R. இந்த 2 கேன்சல். அப்போ WR நமக்கு 2 கேன்சல், WR தான் நமக்கு வந்து VA VB உடைய வேல்யூ. அப்படி இல்லை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் டேரெக்டாக RA × RB × சம்திங் டிஸ்டன்ஸ் அப்படின்னு போட்டு கண்டுபிடிச்சாலும் நமக்கு ஆன்சர் வரும். ஓகே, நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ரியாக்ஷன் கேட்டாங்கன்னா WL/2 நமக்கு ஆல்ரெடி தெரியும் பெரபாலிக் ஆர்ச்சில். இப்போ L-க்கு பதிலாக 2R அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிருங்க, முடிஞ்சிருச்சு. ஓகே, எஸ், நெக்ஸ்ட் போகிறாங்களா?
அப்போ இந்த VA + VB = L க்கு பதிலா 2R அப்படின்னு போட்டுக்கலாம். அப்போ WR நமக்கு இந்த இடத்துல வரும். ஓகே, W2R. அப்போ அதில் பாதி பாதி, இதில் சிமெட்ரிக் இதில் சிமெட்ரிக்கும் போது பாதி நமக்கு என்ன வரும், W/2 போட்டால் WR நமக்கு பாதி வந்துடும். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போடுவாங்களா. அப்போ ஹரிசாண்டல் ரியாக்ஷன் நமக்கு என்ன, WL²/8H ஃபார் தி பேரபாலிக். அப்போ L க்கு பதிலா 2Rனு போடுங்க. அப்போ 2R இன்னொரு 2R. ஓகேங்களா. அப்போ Hக்கு பதிலா நமக்கு என்ன வரும், Hக்கு பதிலா வெறும் R மட்டும் தான் நமக்கு வரும். ஓகேங்களா. அப்போ R கேன்சல், 2 4. அப்போ பேலன்ஸ் நமக்கு என்ன வரும், 4 again 2. அப்போ WR/2 தான் நமக்கு ஹரிசாண்டல் ரியாக்ஷன் வந்துருச்சுங்களா. எஸ். அப்போ இந்த 3 இன்ச்சு பேரபாலிக் ஆர்ச் தான் நமக்கு வந்து ஃபவுண்டேஷன் மாதிரி, பேஸ் நமக்கு அதுதான். ஓகே, இப்போ மூமெண்ட் மட்டும் இது கொஞ்சம் நமக்கு மாறுது பிகாஸ் ஆஃப் த ஆங்கிள் ஆஃப் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்ற அந்த ஆங்கிள் ஆஃப் ஃபோர்ஸ் நமக்கு வந்து சேஞ்ச் பண்ணி மாறுது. அப்படிங்கும்போது எங்கே இருந்துன்னா, ஸோ இங்கேருந்து நமக்கு மேக்ஸிமம் 30 டிகிரி வித் ரெஸ்பெக்ட் டு ஹரிசாண்டல், 30 டிகிரி வித் ரெஸ்பெக்ட் டு ஹரிசாண்டல் தான் நமக்கு வந்து ஃபோர்ஸ் நமக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. என்ன ஃபோர்ஸ், அதாவது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் நமக்கு வேரி ஆகுது. மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் நமக்கு. அப்போ மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் ஃபார்முலா WR²/2 × sin²θ. ஓகே, 2 × sin²θ. ஓகேங்களா. நெகட்டிவ் பெண்டிங் மொமெண்ட் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் -WR²/2 நம்ம போட்டுக்கிறோம். ஓகே, எஸ். இப்போ இது நீங்கள் ஃபார்முலா புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கொடுத்துருப்பாங்கன்னா WR²/2 - sin θ sin²θ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. எஸ். இதுக்கு எதை ஃபார்முலா நீங்கள் போட்டாலும் உங்களுக்கு அதே தான் ஆன்சர் வரும், ஒரி பண்ணிக்க தேவையில்ல. ஸோ அதனால் WR²/2 sin²θ ஆன்சர். அப்போ θ வேல்யூ எதில் மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் மேக்ஸிமம் வரும்னா எந்த ஆங்கிள்னா 30 டிகிரியில் மேக்ஸிமம் வருது. எனக்கு டிகிரி 30 டிகிரியில் நமக்கு மேக்ஸிமம் வந்து 30 டிகிரி நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா WR²/8R அப்படின்னு நமக்கு வரும். WR²/8R நெகட்டிவ் பெண்டிங் மூமெண்ட். ஓகே, WR²/8R நமக்கு நெகட்டிவ் பெண்டிங் மொமெண்ட் நமக்கு வரும். ஓகே, ஸோ அப்போ என்னோட பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வரைஞ்சிங்க அப்படின்னா 30 டிகிரி ஆக்ஷன்ஸில் பார்க்கும்போது இதுதான் நமக்கு வந்து WR²/8. இந்த வேல்யூ தான் WR²/8. இந்த வேல்யூ தான் நமக்கு WR²/8. ஆகிங் பெண்டிங் மொமெண்ட் நெகட்டிவ் பெண்டிங் மொமெண்ட் அப்படி சொல்லலாம். அப்போ இதில் பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஷன் ஏதாச்சும் வருதா, கிடையாது. ஏன்னா ஹிஞ்சில் நமக்கு வந்து பெண்டிங் மொமெண்ட் 0 ஆயிரும். இந்த இடத்துல மட்டும் தான் நமக்கு மேக்ஸிமம் வருது. ஸோ நோ பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர், எந்த ஒரு பாயிண்ட் ஆஃப், ஏன்னா பாசிட்டிவ் டு நெகட்டிவ் எங்கேயும் சேஞ்ச் ஆகும் இல்லைங்களா. இதில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா பெண்டிங் மோட் மட்டும் தான் -WR²/2 × sin²θ. பேலன்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். நோ பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர். எஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு பேரபாலிக் ஆர்ச் அப்படின்றோம். இந்த 2 இன்ச்சு பேரபாலிக் ஆர்ச் நமக்கு ஆல்ரெடி தெரியும். இட் இஸ் இன்டிடெர்மினன்ட் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா. இன்டிடெர்மினன்ட் ஸ்ட்ரக்சர் ஃபார்முலா நமக்கு R - 3 + 3C - R. 2 இன்ச்சில் லீசிங் ஃபோர்ஸ் கிடையாது, க்ளோஸ் லூப் கிடையாது. அப்போ 4 - 3 1. அப்போ ஸ்டாட்டிக் இன்டென்சிட்டி நமக்கு 1. அப்போ இதை டேரெக்டாக நம்ம சால்வ் பண்ண முடியுமா, அவைலபிள் ஈக்குவேஷன் சால்வ் பண்ண முடியுமா, முடியாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், சம் எக்ஸ்ட்ரா காம்பாக்டபிலிட்டி ஈக்குவேஷன் வேணும்னா சம் எனர்ஜி மெத்தட் நம்ம போகிறோம். அப்போ ஸ்ட்ரெயின் எனர்ஜி மெத்தடில் யூஸ் பண்ணி தான் எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணுவோம்னா வேறு வழி நமக்கு கிடையாது. ஒரு பாயிண்டோட ஆக்ட் ஆச்சு அப்படின்னா சிமெட்ரிக் ஸ்ட்ரக்சருக்கு W/2 எந்த ஒரு சேஞ்ச் இல்லை. பட் இந்த இதில் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் என்னென்னா இதை நீங்கள் நான் வச்சு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. H = W/π அப்படின்றோம். அங்கே நம்ம என்ன பார்த்தோம், W/2 ஃபார் சேம் ரியாக்ஷன், WL/4Rன்றது 3 இன்ச்சு தான். அங்கே நம்ம பார்த்தோம் 2 இன்ச்சுக்கு 5R அப்படின்றோம். WL/5H அப்படின்னு நம்ம பார்த்தோம். சரிங்களா. R ரைஸ், நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கலாம், சிம்பிள் உங்கள் விருப்பம். ஓகே, H வச்சுட்டாலும் சரி, நீங்கள் ரைஸ்க்கு வந்து R வச்சுட்டாலும் சரி. ஓகே, லோட் ஆக்டிங் ஆன் தி சம் ஆங்கிள். அப்போ ஆங்கிள் ஆக்ட் ஆச்சு நமக்கு Wπ × sin²θ. WR²/2 × sin²θ அப்படின்னா sin²θ காமன் ஃபார் ஆல், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ W/π இதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். W/2 சம் ஆங்கிள் ஆக்ட் ஆச்சுன்னா W/π sin²θ. ஓகே, இந்த θ ஆக்ட் ஆகுது. அப்போ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா H ஓட வேல்யூ என்ன, ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் சேம் ஆஸ் இட் இஸ் தான். R = √H² + VA² அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இதே நமக்கு வந்து யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் லோட் ஆக்ட் ஆச்சுன்னா H ஓட வேல்யூ நமக்கு என்ன வந்திருக்கும், சேம் அதே WR தான் நமக்கு. ஓகேங்களா. சாரி ரியாக்ஷன் VA வேல்யூ என்ன வந்துருக்கும், WR தான். ஆக்சுவலி என்னென்னா இதோடைய CG, ஒரு செமி சர்க்கிளோட CG எங்கே இருக்கும், 4R/3π படிச்சிருப்போம். சரிங்களா. 4R/3π அதோட வந்து லோட் ஆட் பண்ணிக்கோங்க, முடிஞ்சிருச்சு. 4R/3π. இதே நமக்கு ஆஃப் ஆஃப் தி யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் லோட் ஆக்ட் ஆகுது அப்படின்னா 4R/3π அதில் பாதி. ஓகே, ஆஃப் அப்படிங்கும்போது நமக்கு என்ன வரும், இதில் வந்து 4க்கு பதிலாக பாதிங்கன்னா 2/3 ஆஃப் 2/3 ஆஃப் R/3π அப்படின்னா 2/3 ஆஃப் WR/π அப்படின்னு நமக்கு வரும். சரிங்களா. இது வந்து யூனிஃபார்ம் வேரிங் லோட்னா நமக்கு ஆஃப் தான். இந்த கார்னர் போர்ஷன் நமக்கு லோடு கம்மியாக இருக்குமா, அப்போ WL/6. ஓகே, Lக்கு பதிலாக 2Rனு போடணும். ஓகே, WL/6. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும், அப்போ WL/3
அப்போ எல்லுக்கு பதிலாக 2Rன்னு போட்டுக்கோங்க. எல்லுக்கு பதிலாக 2Rன்னு அப்ளை பண்ணணும் செமி சர்க்குலர் ஆர்ச்சில். இதுதான் நமக்கு கான்செப்ட். ஓகே, எஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ரியாக்ஷன் லோக்கஸ் அப்படின்றாங்க. ரியாக்ஷன் லோக்கஸ் மீனிங் என்னென்னா, சப்போர்ட் ஏலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேஞ்சன் லைன் ட்ரா பண்ணுறோம். ஓகேங்களா, எஸ். அதேமாரி சப்போர்ட் பியிலேருந்து ஒரு டேஞ்சன் லைன் ட்ரா பண்ணுறோம். ஓகே, டேஞ்சன் லைன் தான். ஸோ அந்த 2 பாயிண்ட்டும் நமக்கு மீட் பண்ணுற ஒரு பாயிண்ட், அந்த 2 பாயிண்ட் லைனும் மீட் பண்ணுற பாயிண்ட் தான் நமக்கு வந்து ரியாக்ஷன் லோக்கஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இது வந்து எங்கே அக்கர் ஆகுது வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்ப்ரிங்கிங் லைன்லேருந்து எவ்வளோ ஹைட்டில் அக்கர் ஆகுது, என்ன ஷேப்பில் வந்து அக்கர் ஆகுதுன்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, எஸ், போகலாங்களா. அப்போ RA + RB எந்த தான் இருக்கட்டும், ஒரு அதாவது செமி சர்க்குலர் ஆர்ச். ஓகேங்களா, செமி சர்க்குலர் ஆர்ச் ரியாக்ஷன் ஃபார் தி சர்க்குலர் ஆர் செமி சர்க்குலர் ஆர்ச் அப்படின்றலாம். ஓகே, சர்க்குலர் ஆர்ச் ஸ்ட்ரைட் ஹரிசாண்டல் லைன் parallel டு தி ஸ்ப்ரிங்கிங் லைன் அப்படின்றோம். ஓகேங்களா, parallel டு தி ஸ்ப்ரிங்கிங் லைன் ஸ்ட்ரைட் ஹரிசாண்டல் லைன். அப்போ டிஸ்டன்ஸ் என்ன, πr/2. ஓகேங்களா, சர்க்குலர் அப்படின்னாவே அந்த பைன்றது இருக்கணும். ஓகேங்களா, சர்க்குலர் அப்படின்னாவே அந்த பைன்றது இருக்கணும். ஓகே, எந்த லைன் எந்த ஆர்ச்சாக தான் இருக்கட்டும், 2 inch ரேஞ்ச் 3 inch ரேஞ்ச். அப்போ the reaction line is formed with respect to a springing line height πr/2. ஓகேங்களா, the reaction formed by only locus 2 inch arches அப்படின்னு சொல்லி. சரிங்களா, இப்போ அடுத்து பார்க்க போகிறது 3 inch parabolic arch அப்படின்னு. அடுத்து பார்க்க போகிறது 3 inch parabolic arch. ஓகே, ஸோ now 3 inch parabolic arch, the shape is reaction shape is parabolic only. ஏன்னா இது நமக்கு டேஞ்சன் லைன் ட்ரா பண்ணோம் அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டாக நமக்கு மீட் ஆக போகும்போது இப்படி போயிட்டே இருக்கும். அப்படி போகும்போது நமக்கு என்ன 2 லோக்கஸ் பாயிண்ட் ஃபார்ம் ஆகுது இந்த இடத்துல. ஓகேங்களா, 2 வித் ரெஸ்பெக்ட் டு சப்போர்ட்டில் ஒன்று வருது, வித் ரெஸ்பெக்ட் டு சென்டர்லேருந்து ஒன்று வருது. ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு சென்டர் அப்படிங்கும்போது நமக்கு 1.28H. சென்டரில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சாகிங் இருக்கிறதுனால ஹைட்டு வந்து கம்மியாக இருக்கும். சப்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஹாங்கிங் இருக்கிறதுனால நமக்கு வந்து அதிகமாக இருக்கும். ஞாபகம் 1.6H. இது வந்து பார்த்திங்கன்னா 1.28H அப்படின்னு நம்ம சொல்கிறோம் வித் ரெஸ்பெக்ட் டு சென்டர். அப்வர்டு கான்கேவ், இது எல்லாம் இந்த பாயிண்ட் எல்லாமே 1 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. parabolic shape. ஓகேங்க, 2 inch parabolic shape reaction locus ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா, 2 inch parabolic shape. upward concave, மேலே வந்து எட்டி பார்த்தோம் குழியாக இருக்கா, ஸோ அதனால் upward concave வந்துட்டாங்க. parabolic shape with respect to support, with respect to center வந்து பார்த்தா 1.2H, with respect to support வந்து பார்த்தா 1.6H அப்படின்றாங்க. இதுதான்பா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். சரிங்களா, ஸோ இப்போ இதுவரையிலும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2 inch parabolic arch, 3 inch parabolic arch, 2 inch semicircular arch, circular arch ஓட பெண்டிங் மொமெண்ட் எப்படி வேரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். பட் இதுவரையிலும் அதிகமாக கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா WL²/8H. பெண்டிங், வாட் இஸ் த ஹரிசாண்டல் த்ரஸ்ட் parabolic, பெண்டிங் மூமெண்ட் ஆஃப் தி ஆர்ச் இன் எனி பிளேஸ் 0. முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இதுதான் நமக்கு வந்து கான்செப்ட் கேட்டிருக்காங்க. ஓகே, எஸ், நீங்கள் எதை பற்றியும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. இப்போ என்னன்னா இது லீனியர் ஆர்ச். இந்த லீனியர் ஆர்ச் எதை பேஸ் பண்ணி வருதுன்னு அப்படின்னா பெட்டிஸ் லா, பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன், அதாவது மூமெண்ட் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ரைஸ் ஹைட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, அப்போ எம் வந்து பார்த்தீங்கன்னா எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா அதோட ரைஸை பேஸ் பண்ணி ஒரு லீனியர் ஆர்ச் ஹரிசாண்டல் த்ரஸ்ட் வேல்யூ. ஓகே, அந்த லீனியர் ஆர்ச் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஹரிசாண்டல் த்ரஸ்ட் வேல்யூ கண்டுபிடிக்க யூஸ் ஆகுது. ஓகேங்களா, ஹரிசாண்டல் த்ரஸ்ட் வேல்யூ மீன்ஸ் 1 minute. சப்போர்ட் ஏ, எஸ், இது சப்போர்ட் ஏன்னு வச்சுக்கோங்க, இது சப்போர்ட் பின்னு வச்சுக்கோங்க. லீனியர் ஆர்ச் 1 2 3 4. ஓகேங்களா, சர்க்குலர் வந்து லீனியர் ஆர்ச்சா, செமி சர்க்குலர் வந்து நமக்கு லீனியர் ஆர்ச் நம்ம எடுத்தாச்சு. அப்படி பார்க்கும்போது சம் எக்ஸ் டிஸ்டன்ஸ் நம்ம எடுக்கிறீங்க. அப்போ இந்த இடத்துல ரைஸ் நமக்கு 1 இருக்கும். அப்போ இந்த இடத்துல ஹரிசாண்டல் த்ரஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா H directly proportional to Y எடுத்துக்கலாம், மூமெண்ட் directly proportional to Y. இந்த 2 கேஸ் நம்ம எடுத்துக்கலாம். பட் லீனியர் ஆர்ச் யூஸ்டு ஃபார் ஃபைண்டிங் தி ஹரிசாண்டல் த்ரஸ்ட். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகேங்களா, என்ன தியரம் அப்படின்னா எடிஸ் தியரம். ஓகே, எடிஸ் தியரம் மீன்ஸ் நமக்கு வந்து ப்ரெஷர் வித் ரெஸ்பெக்ட் டு ஆஃப் ப்ரெஷர். ஓகேங்களா, அவுட்டர் ஏஜில் நமக்கு வந்து ப்ரெஷர் வந்து ரைஸ் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் படிப்போம். ஓகேங்களா, பட் இங்கே எதை மீன் பண்ண அப்படின்னா அந்த ரைஸ் ஹைட் இன்க்ரீஸ் ஆகும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹரிசாண்டல் த்ரஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத நமக்கு மீன் பண்ணுறாங்க. ஓகேங்களா, சாரி, மூமெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத நமக்கு மீன் பண்ணுறாங்க. பட் இட் இஸ் யூஸ்ட் ஃபார் ஃபைண்டிங் தி ஹரிசாண்டல் த்ரஸ்ட் வேல்யூ. ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். லீனியர் ஆர்ச், ஹரிசாண்டல் த்ரஸ்ட். ஓகே, எஸ். டெம்பரேச்சர் எஃபெக்ட். ஓகே, அப்போ ஆர்ச்சில் டெம்பரேச்சர் எஃபெக்ட் வருமா? வரும். அப்போ எந்த ஆர்ச்சில் அதிகமாக இருக்கும்? எங்களுக்கு 2 inch ஆர்ச்சில் தான் அதிகமாக இருக்கும். ஏன், என்ன ரீசன்? பிகாஸ் ஆஃப் திஸ் இஸ் ஸ்டாட்டிக்கலி இன்டர்டெர்மினஸ் இஸ் மோர் கம்பேர்ட் டு 3 inch ஆர்ச். மோர் மீன்ஸ் அதை விட அதிகம். இது 0, அது 1, அவ்வளோதான். இதுதான் நமக்கு வந்து கான்செப்ட். அப்போ பாருங்கள், ஸ்டாட்டிக்கலி இன்டர்டெர்மினஸ் இஸ் 0. அப்போ ஹரிசாண்டல் த்ரஸ்ட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு டெம்பரேச்சர். அப்போ இதில் வந்து நமக்கு என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். அப்போ இதில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா, அப்போ ஸ்டாட்டிக் இன்டென்சி வந்து பார்த்திங்கன்னா 1. அப்போ 2 inch ஆச்சு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் இன்க்ரீசிங். இது 1 மார்க் கொஸ்டின் ஒரு டைம் கேட்டிருக்காங்க. டெம்பரேச்சர் எஃபெக்ட் இஸ் வெரி லெஸ். அப்போது
நமக்கு ஹரிசாண்டல் த்ரஸ்ட் நமக்கு என்ன ஆகுதுல டிக்ரீஸ் ஆகுது ஓகேங்களா. அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிக்ரீசிங் ஹரிசாண்டல் த்ரஸ்ட் எவ்வளோன்னா சேஞ்ச் இன் தி ஹரிசாண்டல் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் தி லேக் ஆஃப் ஹைட் டிவைடட் பை ஒரிஜினல் ஹைட் ஓகேங்களா. சேஞ்ச் இன் தி ரைஸ் ஓகே ரைஸில் எவ்வளோ சேஞ்ச் டிவைடட் பை ஒரிஜினல் ரைஸ். அப்போ ஹரிசாண்டல் த்ரஸ்ட்டு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் ரைஸ்ன்னு எடுத்து நம்ம எடுக்க போகிறோம் இந்த இடத்துல ஓகே. எஸ் கவனிச்சுக்கோங்க. அப்போ டிக்ரீசிங் வேல்யூ நம்ம எழுதியாச்சு. அப்போ DH டிவைட் பை H இஸ் ஈக்குவல் டு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் ஆர் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் தி ரைஸ் ஆர் ஹைட் ஸ்மால் ஹைட் டிவைட் பை ஒரிஜினல் ஹைட் அப்படின்னு. அப்போ ஹரிசாண்டல் த்ரஸ்ட் சேஞ்சிங் எவ்வளோ வருது அப்படின்னா ஹரிசாண்டல் த்ரஸ்ட் எவ்வளோ சேஞ்ச் நடந்திருக்கும் அப்படின்னா சேஞ்ச் இன் தி ரைஸ் ஹைட் டிவைட் பை ஒரிஜினல் ஹைட் இன்ட்டு பர்சன்டேஜ். இதுதான் நமக்கு வந்து கான்செப்ட். இதே நமக்கு வந்து செமி சர்க்கிளில் போனோம் அப்படின்னா L ஈக்குவல் டு 2Rன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணுவோம். அதுக்கான ஃபார்முலா. அப்போ அந்த சேஞ்ச் இன் ஹரிசாண்டல் சேஞ்ச் இன் ஹைட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா L ஸ்கொயர் டிவைட் பை L ஸ்கொயர் ப்ளஸ் 4H ஸ்கொயர் டிவைட் பை 4H இன்ட்டு ஆல்ஃபா டி. இந்த கொஸ்டின்லாம் கேட்டதில் ஒரு பண்ணிக்க தேவையில்ல, இது மட்டும் தான் கேட்டிருக்காங்க. எஃபெக்ட் இஸ் வெரி லெஸ் இன் தி 3 இன்ச் ஆர்ச், எஃபெக்ட் இஸ் மோர் இன் 2 இன்ச் ஆர்ச். அவ்வளோதான். இதை மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும், வேறு எதுவும் தேவையில்லை ஓகே. அப்போது H டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டெம்பரேச்சர் தெரிஞ்சிச்சு, மோர் எஃபெக்ட் கம்பேர்ட் டு அவர் 3 inch arch. அப்போ ஹரிசாண்டல் த்ரஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஃபார்முலா எழுதிக்கிறாங்க. அப்போ சேஞ்ச் இன் ஹரிசாண்டல் த்ரஸ்ட் சேஞ்ச் இன் ரைஸ் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா TL ஆர் ஆல்ஃபா TH. அவ்வளோதான்பா, முடிஞ்சிருச்சு ஓகே. எஸ், இது நமக்கு டெம்பரேச்சர் எஃபெக்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ILD இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம் எப்படி நீங்கள் ட்ரா பண்ண போகிறீங்க எங்களுடைய ட்ரஸ்ஸில் எங்களுடைய ஆர்ச்சில் ஓகேங்களா. ட்ரஸ்ஸுக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம் நம்ம பார்த்தாச்சு. சேம் அதே கான்செப்ட் தான் இங்கேயும், எந்த ஒரு சேஞ்சஸும் நமக்கு கிடையாது. போகலாங்களா. எஸ், இப்போது 2 பாயிண்ட் லோடு ஓகே. ஹரிசாண்டல் த்ரஸ்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க நீங்கள் வந்து நார்மலாக வெர்டிகல் ரியாக்ஷன் நார்மல் மெத்தடில் கண்டுபிடிச்சிங்க. இப்போ ஹரிசாண்டல் த்ரஸ்ட் மட்டும் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது நம்ம பார்ப்போம். ILD ஓகே ஆர்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆகுது, அதாவது இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம் போகிறப்போ 2 லோடு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆகுது. W1 W2 இது ஒரு 100 kN, இது ஒரு 80 kN வச்சுக்கலாம் சரிங்களா. இப்போ இந்த லோடு வந்து மூவ் ஆகுது, சம் டிஸ்டன்ஸில் மூவ் ஆகிட்டு இருக்கு. அப்போது இந்த இடத்துல ஹரிசாண்டல் த்ரஸ்ட் நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்னா இந்த லோடை மேக்ஸிமம் லோடை கொண்டு வந்து அதனுடைய சென்டரில் ஹிஞ்சில் ப்ளேஸ் பண்ணணும். ப்ளேஸ் மேக்ஸிமம் லோடு டு க்ரௌன் அப்படின்னா டாப் பாயிண்ட் தான் நமக்கு வந்து க்ரௌன் அப்படின்னு சொல்கிறோம். 3 inch ஆச்சில் க்ரௌன் பாயிண்ட் எதுனா அதனுடைய ஹிஞ்ச் தான் நமக்கு வந்து க்ரௌன். அப்போ டாப் பாயிண்டில் மேட்ச் பண்ணுங்கள். மேட்ச் பண்ணிவிட்டு இதோட ஹரிசாண்டல் த்ரஸ்ட் ஃபார்முலா என்ன PL டிவைடட் பை 4H கரெக்டாக. இப்போ Pயோட வேல்யூ 1, அப்போ L டிவைட் பை 4H. இப்போ L டிவைட் பை 4H எது கண்டுபிடிங்க, சேம் இதோட ஆர்டினேட் கண்டுபிடிங்க. அப்போ லோடு இன்ட்டு ஆர்டினேட் கிடச்சிருமா. அதாவது இதை எப்படி கண்டுபிடிச்சிக்கணும்னு பாருங்களேன். இது ஒரு டிஸ்டன்ஸ் L/2. அப்போ O1 அப்படிங்கும்போது L/2, O2 எனக்கு வேணும்னா X, இந்த டிஸ்டன்ஸ் கழிச்சிருங்க. அப்போ இங்கே லீனியர் ஆச்சில் வந்து டிஸ்டன்ஸ் என்னென்னு பாருங்கள் L-2X. அப்போ O2 அப்படிங்கும்போது L-2X கண்டுபிடிச்சின்னா O2 எனக்கு கிடச்சிடும். அப்போ லோடு இன்ட்டு ஆர்டினேட். அப்போ அதுதான் த்ரஸ்டோட ஜென்ரல் ஃபார்முலா. இது L by 4H அப்படின்னா PL by 4H சேம் ஃபார்முலா. அது UDL இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அதே தான் ஃபார்முலா. UDL இருக்கும்போது நம்ம லோடு எடுக்கும்போது ட்ரெப்பிசைடு இதனுடைய ட்ரெப்பிசைடல் ஏரியா நம்ம எடுப்போம் ஓகே. அப்போ ஹரிசாண்டல் த்ரஸ்ட் ஈக்குவல் டு லோடு இன்ட்டு W1 ஆர்டினேட், லோடு இன்ட்டு W2 ஆர்டினேட். அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு ஓகே. எஸ், இதுதான் நமக்கு வந்து வேல்யூ. இப்போ இதனுடைய பெண்டிங் மூமெண்ட் எப்படிப்பா நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. பெண்டிங் மூமெண்ட் நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் லைனில் கண்டுபிடிக்கிறது டேரெக்டாக நார்மல் மெத்தடாக போயிடலாம். ஏன்னா இது கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும். 2 கேஸ் வரும் ஓகேங்களா. அப்போ சென்டரில் போகும்போது ஃபஸ்ட்டு 1 minute. எஸ், ஸோ சென்டரில் போகும்போது நம்ம பெண்டிங் மூமெண்ட் ஃபார்முலா என்ன, X இன்ட்டு L மைனஸ் X. ஹரிசாண்டல் த்ரஸ்ட் ஃபார்முலா 4H டிவைட் பை PL டிவைட் பை 4H ஓகே. இப்போ இந்த PL L மட்டும் வச்சுக்கோங்க. Yன்றது சம் பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் L டிவைட் பை 4H ஓகே. எஸ், இப்போ பாருங்கள், இப்போது இந்த பாயிண்ட் எடுத்துக்கோ. அப்போ இந்த பாயிண்ட் நீங்கள் எடுக்கும்போது எல்லாம் பாசிட்டிவ். இப்போ இந்த பாயிண்ட் எடுக்கும்போது நமக்கு நெகட்டிவ், ஏன்னா வேல்யூ நமக்கு கிடச்சிடும் நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ X இன்ட்டு L மைனஸ் X இதனுடைய பெண்டிங் மூமெண்ட் ஓகே. அப் டு திஸ் L/2 சென்டரில் பாசிட்டிவ், இந்த பக்கம் வந்து நெகட்டிவ் அப்படின்னு எடுத்தாச்சு ஓகே. அப்போ பாருங்கள் X இன்ட்டு L மைனஸ் X ஓகே. பெண்டிங் மூமெண்ட் அப்படிங்கும்போது சம் ரியாக்ஷன் இன்டூ X மைனஸ் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் இன்டூ சம் X டிஸ்டன்ஸ் அப்படி தான் நம்ம போட்டோம். சேம் அதே கான்செப்ட் தான் இங்கேயும் ஓகே. கவனிங்க, அப்போ X இன்ட்டு L மைனஸ் X எனக்கு ஆர்டினேட் கிடச்சிருச்சு. மைனஸ் இந்த ஆர்டினேட் 1 கண்டுபிடிக்க போகிறோம் பெண்டிங் மூமெண்ட்டுக்கு. மைனஸ் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ்லாம் வரக்கூடிய ஆர்டினேட்டை கழிக்கணுமா. எஸ், அப்போ உங்களுக்கு எந்த இடத்துல வேணும், எனக்கு இந்த Y இடத்துல வேணும். அப்போ இந்த Y இடத்துல நீங்கள் கண்டுபிடிக்கணும். சேம் L மைனஸ் கவனிச்சிங்க L மைனஸ் 4YC இந்த பாயிண்ட் தான் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க. 4YC தான் கண்டுபிடிச்சிங்க. L மைனஸ் 4YC இன்டூ இந்த டிஸ்டன்ஸ் உங்களுக்கு வேணும் என்ன பண்ணலாம், இதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டு நம்ம கண்டுபிடிச்சிக்க வேண்டியதான். எக்ஸ்ன்னு எந்த இடத்துல உங்களுக்கு வேணும், இந்த பாயிண்ட் வேணும். அப்போ X டிவைடட் பை L/2 அப் டு திஸ் டிஸ்டன்ஸ்க்கு போட்டாச்சு. சேம் இதே கான்செப்ட்டுக்கு வரும்போது நமக்கு நெகட்டிவ் போகும்போது ஹரிசாண்டல் ரியாக்ஷன் வந்து நெகட்டிவ் வந்துடும். சேம் டிஸ்டன்ஸுக்கு போட வேண்டியதான். சேம் அதே லீனியர் ட்ரையாங்கிள் கான்செப்ட் தான் நமக்கு இது ஓகே. அப்போ LHS 0 to L/2, RHS அதே L/2 to இந்த பக்கம் L1 நமக்கு
வரும். சரிங்களா? ஸோ அப்போ மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் அப்படிங்கும்போது லோட் இன்ட்டு உங்களுக்கு இந்த ஆர்டினேட் என்னவா? அதே நெகட்டிவ் பெண்டிங் மூமெண்ட் லோட் இன்ட்டு இந்த ஆர்டினேட். சேம் கான்செப்ட். பெண்டிங் மூமெண்ட் அட் சி ஃபார்ம்டு 0 to L/2. பெண்டிங் மூமெண்ட் சி இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிக்கும் போது 0 to L/2. இந்த மேக்ஸிமம் ஹரிசாண்டல் த்ரஸ்ட் அட் ஆர்டினேட் வந்து பார்த்தீங்கன்னா L/4y. ஓகேங்களா? அதாவது எங்க இடத்துல இது? அது இந்த இடத்துல. உங்களுக்கு இந்த இடத்துல வேணும் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணோம் இல்லைங்களா? அப்போ ரைஸ் அட் பர்ட்டிகுலர் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4r டிவைடட் பை 4r by L square x into L minus x. இந்த ஃபார்முலா வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கணும் இந்த ரைஸ் இந்த இடத்துல என்ன வேணும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? சேம் அதே கான்செப்டில் இந்த நம்ம ஆர்டினேட் எடுத்து போட்டுருக்கோம். ஓகே, எஸ். ஒரு சம் போடும்போது உங்களுக்கு தெளிவாக இது புரிஞ்சிடும். லீனியர் ட்ரையாங்கிள் கான்செப்ட் தான். சரிங்களா? நெக்ஸ்ட் போகிறோங்களா? இது என்ன அப்படின்னா நமக்கு இதெல்லாம் நம்ம போட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்க முடியாது எக்ஸாமில். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். இது வரல இந்த கொஸ்டின் கேட்டதில்லை, ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. பெண்டிங் மூமெண்ட் ஓகேங்களா? மேக்ஸிமம் அப்சல்யூட் பெண்டிங் மூமெண்ட். அப்சல்யூட் பெண்டிங் மூமெண்ட் அப்படின்னு அர்த்தம் ஷியர் ஃபோர்ஸ் இஸ் 0. அப்சல்யூட் பெண்டிங் மூமெண்ட் அப்படிங்கும்போது நமக்கு என்ன ஷியர் ஃபோர்ஸ் 0. அப்போ ஷியர் ஃபோர்ஸ் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? சாரி, பெண்டிங் மூமெண்ட் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? பெண்டிங் மூமெண்ட் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இப்போ டி ஸ்கொயர் ஒய் பை dx ஸ்கொயர் இஸ் பெண்டிங் மூமெண்ட். டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணும்போது டி கியூப் ஒய் பை dx கியூப் நமக்கு. அப்போ ஷியர் ஃபோர்ஸ் 0. அப்போ எந்த இடத்துல நமக்கு ஷியர் ஃபோர்ஸ் 0 இருக்கோ பெண்டிங் மூமெண்ட் இஸ் அப்சல்யூட் பெண்டிங் மூமெண்ட் இஸ் மேக்ஸிமம் அப்சல்யூட் மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஷியர் ஃபோர்ஸ் 0. அப்போது ஒரு ஆர்ச்சில் பெரபோல் ஆர்ச்சில் நமக்கு எப்படி மேக்ஸிமம் அப்சல்யூட் பெண்டிங் மூமெண்ட் கிடைக்கும் அப்படின்னா இது வந்து ஐஎல்டி வச்சு ட்ரா பண்ணியிருக்காங்க. இதை வச்சுக்கோங்க. சப்போர்ட்லேருந்து 0.21 போத் சைடு டபுள் சப்போர்ட் வந்து 0.211 அப்படின்றோம் மேக்ஸிமம் பாசிட்டிவ் பெண்டிங் மூமெண்ட். அப்போ பாசிட்டிவ் பெண்டிங் மூமெண்ட்னா 0.09h அப்படின்னு ஒன்று 0.96L அப்படின்னு 0.096L ஆர்டினேட் வேல்யூ. எல்ன்றது லென்த்தை மல்டிப்ளை பண்ணிக்கணும், லோடு கொடுத்தாங்கன்னா அதை நீங்கள் போட்டுக்கணும். இதுதான் என்னுடைய ஆர்டினேட். ஓகே, எஸ். இதே நெகட்டிவ் பெண்டிங் மூமெண்ட் அப்படின்னா நமக்கு என்ன வரும்னா 0.25L நமக்கு வரும். இதனோட வேல்யூனா 0.0625L அப்படின்னு வரும். 0.0625L வரும். அப்ராக்சிமேட்டாக 50% மோர் அப்படின்னு நமக்கு வரும். ஓகேங்களா? பாசிட்டிவ் பெண்டிங் மூமெண்ட் இஸ் 50% மோர் தி நெகட்டிவ் பெண்டிங். இது எப்படி நாங்கள் வச்சுக்கிறது அப்படின்னா ஒரு ஃபிக்ஸ்டு பீம் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் லோட் ஆக்ட் ஆகுது. அப்போ இதனுடைய பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஷன் எங்கே அக்கர் ஆகும்? 0.211L ஆக்ட் ஆகும். சேம் அக்கர் அடிச்சா. அதே மாதிரி நெகட்டிவ் பெண்டிங் மூமெண்ட் அப்படின்னா ஒரு ஃபிக்ஸ்டு பீம் பாயிண்டோட சென்ட்ரல் ஆக்ட் ஆகுது. இது யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் லோட். அப்போ இதனோட பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஷன் எங்கே அக்கர் ஆகும்? எங்களுக்கு 0.25L அக்கர் ஆகுமா? சேம் அதே கான்செப்ட் தான். அதனோட வேல்யூ நமக்கு என்ன வரும்? 0.0625 அப்படின்னு, அதாவது 1/16 அப்படின்னு நமக்கு வரும். இது 50% மோர், அதை விட அதிகமாக இருக்கும். ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். ஓகேங்களா? பட் இது கேட்டதில்லை, சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலா. நார்மல் த்ரஸ்ட் h cos θ + v sin θ, ரேடியஸில் v cos θ - h sin θ. ஓகேங்களா? இந்த ஃபார்முலா நீங்கள் ஞாபகம் பிடிச்சி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. மனம் பண்ணிக்கோங்க. ஓகே, நார்மல் த்ரஸ்ட் இஸ் ஈக்குவல் டு h cos θ + v sin θ. அதாவது த்ரஸ்ட் வேல்யூ, அதாவது ஹரிசாண்டல் த்ரஸ்ட்டில் ரேடியல் ஷியர் அப்படிங்கும்போது நமக்கு ஒரு ஆர்ச்சில் நமக்கு ரேடியல் ஷியர் நமக்கு எப்படி ஃபார்ம் ஆகுது? ஓகேங்களா? அதாவது அது தொட்டுட்டு போகும்போது நமக்கு ரேடியல் டைரக்ஷனில் ஷியர் நமக்கு எப்படி ஃபார்ம் ஆகுது, நார்மல் த்ரஸ்ட் நமக்கு எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்றத ஃபார்முலா பார்க்கும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா h cos θ + v sin θ இஸ் த நார்மல் த்ரஸ்ட். ரேடியல் ஷியர் அப்படின்றது v cos θ - h sin θ. ஓகேங்களா? எஸ், நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதுவரைக்கும் நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரஸ் அப்படின்றத நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம்? நம்ம ட்ரஸ் கேபிள் ஸோ இதுவரை நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆர்ச் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்த்தோம். 2 inch ஆர்ச்சஸ், 3 inch ஆர்ச்சஸ், அதில் வந்து பெரபாலிக், செமி சர்க்குலர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அதோட டெம்பரேச்சர் எஃபெக்ட் அப்படின்றது காமன் எல்லாத்துக்குமே. 2 inch செமி சர்க்குலர்னாலும் அதே தான், 2 inch பெரபாலிக் ஆர்ச்னா நமக்கு அதே தான் கான்செப்ட். L = 2R நீங்கள் அப்ளை பண்ணால் போதும். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேபிள் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். கேபிள் சஸ்பெண்டட் கேபிள் அப்படின்னு, சஸ்பெண்டட் பிரிட்ஜில் யூஸ் பண்ணக்கூடிய கேபிளுடைய ஆக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, ஸோ டென்சைல் ஃபோர்ஸ். ஓகேங்களா? கேபிள் அப்படின்னா இட் இஸ் கேரிங் ஃபார் தி டென்சைல் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எங்கே வந்து சாகிங் அதிகமாக இருக்கும் அங்கே டென்சைல் ஃபோர்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். அதாவது இப்படி இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த பாயிண்டில் டென்ஷன் வந்து கம்மி. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் கம் ஃபார் சாகிங். இந்த இடத்துல சாக் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல யாருமே பிடிச்சி இழுக்கல அந்த கேபிளை. அப்போ டென்ஷன் ஃபோர்ஸ் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வெரி வெரி லோ அப்படின்னு அர்த்தம். டென்ஷன் ஃபோர்ஸ் 0ன்னு கூட சொல்லிக்கலாம். அப்படி தான் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஓகே, எஸ். அப்போ யூஸ் ஃபார் மெத்தட் ஆஃப் ஜாயிண்ட் அனாலிசிஸ். ட்ரஸ்ஸில் பண்ணுவீங்களா? சேம் கான்செப்ட் இங்கே யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஓகே, எஸ், போகலாங்களா? ஸோ ஃப்ளக்சர் ரிஜிடிட்டி EI வேல்யூ 0ன்றாங்க, பெண்டிங் மொமெண்ட் வேல்யூ 0ன்றாங்க, டெட் லோடு, வின் லோடு, லைவ் லோடு வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க, ஆக்சியல் ஃபோர்ஸ்லாம் கன்சிடர் பண்ணிக்கன்றாங்க.
ஓகே ஷேப் ஆஃப் தி கேபிள் சஸ்பெண்டட் கேபிளோடைய ஷேப் ஆஃப் தி கேபிள் அப்படின்னா டிபெண்டிங் அப்பன் தி பாயிண்ட் லோட் எப்படி ஆக்ட் ஆகுது அதுதான். இப்போ சென்டரில் பாயிண்ட் லோட் ஆக்ட்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். டூ லோடு ஆக்ட் ஆச்சுன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரபிசால் இருக்கும். யூனிஃபார்ம் லோடு ஆக்ட் ஆச்சுன்னா பேரபாலிக் மாதிரி இருக்கும். சரிங்களா, இந்த கொஸ்டின்லாம் கேட்டதில்லை, பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஹரிசாண்டல் லோடு ஆக்ட் ஆகும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு பேரபாலிக்காக இருக்கும். லென்த்தில் லோடு ஆக்ட் ஆகும்போது எப்படின்னா கேட்னரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, எஸ். ஸோ லோட் ஆக்டிங் ஹரிசாண்டல் லோட் ஆக்டிங் ஒரு கேபிள் அப்படின்னா லோட் ஆக்டிங் ஃபார் தி ஹரிசாண்டல் லோடில் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா திஸ் அ பேரபாலிக். த லோட் ஆக்டிங் த லென்த் வைஸ் இன் தி கேபிள். ஓகே, லென்த் வைஸ் இன் தி கேபிள் ஆக்ட்னா கேட்னரி. கேட்னரினா செயினாக நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கும், அதுக்கு பேர் தான் கேட்னரி அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஓகே, கேட்னரி. ஓகே, எஸ், ஆர் கேட்னரி யுவர் விஷ். நீங்கள் எப்படி வேணாலும் வந்து செல்ஃப் வெயிட். ஓகே, செல்ஃப் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா அலாங் தி லென்த் நமக்கு ஆக்ட் ஆகும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கேட்னரி இருக்கணும். அதர் டைரக்ஷன் ஆகும்போது பேரபாலிக். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். மல்டிபிள் லோடு ஆக்ட் ஆச்சுன்னா நமக்கு பாலிகன் ஷேப்பில் நமக்கு ஒரு மல்டிபிள் லோடுக்கு என்ன சொல்கிறோம் நம்ம பாலிகன் ஷேப்பில் நமக்கு ஆக்ட் ஆகும். சரிங்களா, எஸ். பாலிகன் ஷேப்னு அர்த்தம் 1 2 3 4 அப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னா 1 2 3 4 5 6 அதாவது இப்படி தான் நமக்கு வந்து பாலிகன் ஷேப் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா, இதுமாரி ஒரு சம் ஒன்று கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம் நம்ம. ஓகே, எஸ். ஸோ இது நமக்கு பாலிகன் ஷேப் மல்டிபிள் லோட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கேபிளோடைய ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதை நமக்கு வந்து அப்பூட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2 அப்பூட்மெண்ட். ஓகேங்களா, இதுதான் நமக்கு வந்து சஸ்பெண்டட் கேபிள். ஓகே, அப்போ இந்த இடத்துல டென்ஷன் எங்கே அதிகமாக இருக்குன்னா இங்கே பாருங்கள், இதுதான் டென்ஷன் இந்த இடத்துல அதிகம். ஏன்னு எடுத்துனது அப்படின்னா இது ஃபுல்லாக பிடிச்சி இழுத்துட்டு இருக்கு. அப்போ இந்த இடத்துல டென்ஷன் அதிகம். இப்போ இந்த இடத்துல சேக் ஆகிருக்கு, இந்த இடத்துல டென்ஷன் கம்மி. ஓகேங்களா, இதுதான் டென்ஷன் பாயிண்ட் 0 ஆர் வெரி லோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, எஸ். இப்போ ஹையர் டென்ஷன் பாயிண்ட் சப்போர்ட்டில் தான் எங்கே ஹையர் டென்ஷன் இருக்கும் அப்படின்னா சப்போர்ட்டில் தான் அதிகமாக இருக்கும். இது அப்படியே பீமோடைய ரிவர்ஸாக வரும் அப்படியே. சரிங்களா, பீமோடைய ரிவர்ஸ். சப்போர்ட்டில் நமக்கு வந்து ஹாகிங் தான் அதிகமாக இருக்கும்ட்டு, கம்ப்ரெஷன் தான் அதிகமாக இருக்கும். சென்டரில் தான் டென்ஷன் அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம் பாட்டத்தில். ஓகேங்களா, இது அப்படியே மாற்றி வருது, பார்த்துக்கோ, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இந்த சப்போர்ட்டுக்கு பேர் என்ன பைலான் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போர்ட்டுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பைலான் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஓகே, சப்போர்ட் நமக்கு வந்து பைலான் சப்போர்ட் அப்படின்றாங்க. ஓகே, எஸ். அப்போ டென்ஷன் எங்கே அதிகமாக இருக்குன்னா பைலான் சப்போர்ட்டில் அதிகமாக இருக்கும். எங்கே கம்மியாக இருக்கும் அப்படின்னா சாகிங் பாயிண்டில் வெரி லோ டென்ஷன் அப்படின்றோம். சாகிங் டெப்த் இன்க்ரீசிங். இந்த சாகிங்கோட டெப்த் வித் ரெஸ்பெக்ட் டு தட் இந்த சப்போர்ட்டில் இருந்து இந்த லைனில் இருந்து ஸ்ப்ரிங்கிங் லைனில் இருந்து கீழே வர வர நமக்கு என்ன இருக்கும், டெப்த் இன்க்ரீஸ் ஆகும். டெப்த் இன்க்ரீஸ் ஆகும் டென்ஷன் நமக்கு என்ன அர்த்தம், இன்க்ரீஸ் ஆகும். சாகிங் டெப்த் இன்க்ரீசிங், டென்சைல் ஃபோர்ஸ் sagging depth is increasing, tensile force is decreasing. correct, yes. Tensile force is decreasing. அப்போ டென்ஷன் ஃபோர்ஸ் நமக்கு என்ன 0 நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். sagging depth increase ஆக அப்போ நமக்கு என்ன அர்த்தம், இது வந்து நமக்கு வந்து 10 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அகைன் sagging depth இப்படி வருது, இங்கேருந்து பார்க்கும்போது நமக்கு என்ன ஒரு இடத்துல 5 தான் இருக்கும். ஏன்னா நமக்கு என்ன இடத்துல டென்ஷன் 0 அப்படின்றோம். அப்போ sagging depth is increasing, டென்ஷன் ஃபோர்ஸ் இஸ் டிக்ரீசிங், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்றோம். ஓகேங்களா, எஸ். இப்போ டிசைன் போகலாங்களா, எஸ். அப்போ இந்த டிசைனோட கான்செப்ட் என்ன அப்படின்னா சேம் அதே கான்செப்ட் தான், எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. நீங்கள் வந்து புரிஞ்சிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், எந்த இடத்துல வந்து சாகிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல டென்ஷன் ஃபோர்ஸ் இஸ் 0. அங்கே எப்படி பெண்டிங் மொமெண்ட் 0ன்னு எடுத்தீங்களோ அதேமாதிரி இந்த இடத்துல டென்ஷன் ஃபோர்ஸ் 0ன்னு நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க, அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. ஓகே, ஒரு கேபிள். ஓகேங்களா, சஸ்பெண்டட் கேபிள் பாயிண்ட் ஏ அண்ட் பி. அப்போது இதனுடைய ரியாக்ஷன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும், இதனோட டென்ஷன் ஃபோர்ஸ் கேபிள் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும், ப்ளஸ் அதில் பெண்டிங் மோட் வருதான்னு கண்டுபிடிக்கணும், ப்ளஸ் ஹரிசாண்டல் த்ரஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான் நம்ம கான்செப்ட். ஓகே, ஆனால் பெண்டிங் மோட் நமக்கு இந்த இடத்துல வராது, 0 தான். இதனோட அசம்ஷன் நமக்கு மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல பெண்டிங் மோட் நமக்கு பெண்டிங் மோட் இந்த இடத்துல நமக்கு டென்ஷன் ஃபோர்ஸ் 0. ஓகே, அப்போது யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் லோட் ஆக்ட்னா ரெண்டு பக்கம் சிமெட்ரிக், W/2 WL/2 WL/2 எடுத்தாச்சு. ஓகே, இப்போ WL/2 WL/2. அப்போ இதனுடைய Y வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா, சேம் அதே ஃபார்முலா. டிப்போட வேல்யூ தான் நம்ம ரைஸ்ன்னு எடுத்துக்கிறோம், 4R/L² x × L - x. அப்போ எந்த இடத்துல உங்களுக்கு வேணுமோ அந்த வேல்யூ நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போ ஹரிசாண்டல் த்ரஸ்ட் வேல்யூ என்ன, சேம் அதே ஃபார்முலா, 4R WL² 8H. ரியாக்ஷன் ஃபார்முலா RA + RB. அதேமாதிரி RA is equal to under the square root of VA² + H². அப்போ R அப்படின்றது தான் நமக்கு T மேக்ஸிமம் இருக்கும். அப்போ T எங்கே இருக்குது நமக்கு மேக்ஸிமம், கவனிங்க. T நமக்கு மேக்ஸிமம் எங்கே இருக்குன்னு பாருங்கள். சாரி, 1 minute. எஸ். ஸோ இப்போ T மேக்ஸிமம் இருக்கும், இந்த சப்போர்ட்டில் தான் நமக்கு அதிகமாக இருக்கும். நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அப்போ அந்த கேபிளில் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டில் ரியாக்ஷன் அதிகமாக இருக்கும். T மேக்ஸிமம் வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். எந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் பார்க்கணும் நமக்கு, சம் டிஃப்ரெண்ட் கேஸில் கொடுக்கும்போது நமக்கு சிமெட்ரிக்காக கொடுக்கல, ஒரு பக்கம் லோடு கொடுத்தோன்னா எந்த வேல்யூ வந்து T அதிகம் ரியாக்ஷன் அதிகமாக இருக்கும் அதான் நமக்கு வந்து T மேக்ஸிமம் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அப்போ இந்த கேஸில் டிஃப்ரெண்ட் அப்பூட்மெண்ட் டிஃப்ரெண்ட் சப்போர்ட் கேபிள் வச்சுன்னா சேம் அதே ஃபார்முலாப்பா. எங்களுக்கு இந்த இடத்துல எங்களுக்கு வெர்டிக்கல் ஃபோர்ஸ் T = 0, சேம் அதே ஃபார்முலா.
T equal to 0 ங்கும்போது summation of the vertical force equal to 0. அப்போ VA equal to W into L1 இந்த கேஸில் மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸில். அதேமாதிரி ட்ரஸ் படிக்கும்போது இன்னும் தெளிவாக புரிஞ்சிடும். ஓகேங்களா? அப்போ இந்த VB போடும்போது இதனோட W into L2. அப்போ L1 directly proportional to H1 under the square root of H1 படிச்சிருக்கோம். அதேமாதிரி அதுவும் வந்துருச்சு நமக்கு. அப்போ இந்த இடத்துல நம்ம இன்னொரு கேஸ் எடுத்துக்கிட்டோம். இதனுடைய ஹரிசானல் ஃபோர்ஸும் இதனுடைய ஹரிசானல் ஃபோர்ஸும் ஈக்குவல் எடுத்துக்கலாம். சேம் கான்செப்ட், அவ்வளோதான். இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எந்த மெத்தடுக்கு, அதாவது எந்த கான்செப்ட் லென்த்துக்காக இருக்கட்டும் ப்ளஸ் ரேடியஸாக இருக்கட்டும் என்ன நம்ம யூஸ் பண்ணுறோம். பட் மற்றபடி கான்செப்ட்லாம் சேம் தான். நீங்கள் சேம் அதே நீங்கள் கண்டுபிடிச்ச இந்த இடத்துல T equal to 0 போட்டால் இந்த நமக்கு என்ன இருக்கும், பேலன்ஸ் இந்த ஆக்ட் ஆகக்கூடிய லோடு W into L1. அப்போ வெர்டிகல் ஃபோர்ஸ் W into L1, அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல நீங்கள் அங்கே வந்து பெண்டிங் மோட் 0ன்னு போட்டு கண்டுபிடிச்சிங்க. இந்த இடத்துல ஹரிசாண்டல் த்ரஸ்ட் போத் சைடு ஈக்குவல்னு சொல்லிட்டீங்க. மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸ் ஃபார்ம் ஆகும்போது சம்மேஷன் ஆஃப் வெர்டிகல் ஃபோர்ஸ் ஈக்குவல்னு சொல்லிட்டீங்க. அவ்வளோதான். இந்த இடத்துல பெண்டிங் மோட் ஈக்குவல் டு 0 நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அவ்வளோதான். ஓகே. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ரியாக்ஷன் உங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டீங்க. VA வேல்யூ W into Lன்னு தெரிஞ்சு போச்சு. ஓகே. அப்போது இப்போ ஃபார்முலா கண்டுபிடிக்க போகிறீங்க. H is equal to ஒரு பக்கம் D2ன்னு வந்திருக்கும். அப்போ H into D2, H into D1 or D2 is equal to WL squared by 2. அப்போ இந்த இடத்துல உடைய பெண்டிங் மோமெண்ட் பதிலாக நீங்கள் என்ன பண்ண போறீங்க, ரியாக்ஷனுக்கு பதிலாக இந்த இடத்துல பெண்டிங் மோமெண்ட் WL squared by 2 முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல பெண்டிங் மோமெண்ட் 0, அவ்வளோதான். சேம் அதே இதில் RA plus RB எடுக்கும்போது சார் அது HA and HB நமக்கு சேமாக இருக்கும். அதே மாதிரி நமக்கு VA plus VB is equal to W into 2 times of L1 into L2 ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதே கான்செப்ட். ஓகே, எந்த ஒரு சேஞ்ச் இல்லை. அப்போ RA plus RB is equal to நமக்கு என்ன வரும், அண்டர் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் சேம் வேல்யூ VA ஸ்கொயர் plus H ஸ்கொயர். இது வந்து VB ஸ்கொயர் plus H ஸ்கொயர், டிஃப்ரெண்ட் அப்புட்மெண்ட் அப்படின்றதுனால. ஓகேங்களா? எஸ். அப்போ லென்த்துங்கும் போது L1 and L2 சேம். அதே வந்து பெரபோலிக் கான்செப்டில் எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லாமல் அப்படியே நமக்கு வரப்போகுது. இதுதான் நமக்கு வந்து கான்செப்ட். ஓகே. இந்த இடத்துல 2 எடுக்க போகிறீங்க. டென்ஷன் ஃபோர்ஸ் 0 அண்ட் பெண்டிங் மோமெண்ட் 0. அந்த கான்செப்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா முடிஞ்சது. ஓகே. அப்போது டிப் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். இந்த டிப் வேல்யூ இன்க்ரீஸ் ஆக ஹரிசானல் த்ரஸ்ட் வேல்யூ என்ன ஆகுதுன்னு பார்க்கணும். அப்போ ஹரிசானல் இஸ் ஈக்குவல் டு WL ஸ்கொயர்டு பை 8H. ஓகேங்களா? அப்போ டிப் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் ஹரிசானல் ஃபோர்ஸ் நமக்கு என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. கரெக்டுங்களா? இது ஹரிசானல் ஃபோர்ஸ், இது வந்து டிப் வேல்யூ என்று Dன்னு ஒன்று வச்சுக்கோங்க. அப்போ டிப் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இன்க்ரீஸ் ஆகும் ஹரிசானல் டிக்ரீஸ் ஆகும். டிப் வேல்யூ இன்க்ரீசிங், ஹரிசானல் ஃபோர்ஸஸ் டிக்ரீசிங். சேம் அதே ஃபார்முலா WL ஸ்கொயர் பை 8H போட்டாலும் கரெக்டு தான். ஓகே. அப்போ அது அங்கே பார்த்தோம் இல்லைங்களா, ரைஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆக ஹரிசானல் ஃபோர்ஸ் நமக்கு என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஹரிசானல் த்ரஸ்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி டிப் வேல்யூ. அங்கே வந்து பெண்டிங் மோமெண்ட்டை பேஸ் பண்ணி சொன்னோம். இங்கே வந்து டென்ஷன் ஃபோர்ஸ் பேஸ் பண்ணி சொல்கிறோம் கேபிளுக்கு. அவ்வளோதான். டென்ஷன் வேல்யூ இஸ் டிக்ரீசிங். ஓகேங்களா? அப்போ டென்ஷன் வேல்யூஸ் நமக்கு என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. ஓகே. ஸோ இது நமக்கு என்ன, L ரூட் L வராது. L டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டிப் ரூட் ஆஃப் D1 மட்டும் தான் நமக்கு வரும். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். சரிங்களா? ஸோ இது வரலும் உங்களுக்கு போட்டது வந்து பார்த்திங்கன்னா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டெம்பரேச்சர் எஃபெக்ட் அப்படின்றோம். அப்போ கேபிளில் டெம்பரேச்சர் எஃபெக்ட் நடக்கும். எங்கன்னா கேபிள் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சஸ்பெண்டட் பிரிட்ஜ் அப்படிங்கும்போது நமக்கு 2 சப்போர்ட் தான் நமக்கு இருக்கும். ஓகேங்களா? அப்போ இதுலேயும் 2 ரியாக்ஷன், இதுலேயும் 2 ரியாக்ஷன், ஹரிசானல் வெர்டிகல். அப்போது ஸ்டாட்டிக்கலி இன்டர்டெர்மினன்ட் ஸ்ட்ரக்சர் தான் நமக்கு, டிட்டர்மினன்ட் ஸ்ட்ரக்சர் கிடையாது. கேபிள் ஆல்சோ ஸ்டாட்டிக்கலி இன்டர்டெர்மினன்ட் ஸ்ட்ரக்சர், டெம்பரேச்சர் எஃபெக்ட் இருக்குது. அப்போ அந்த சாகிங் எஃபெக்ட் இந்த ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் TRB கொஸ்டினில் கேட்டாங்க, 2 மார்க் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. இப்போது டெம்பரேச்சர் எஃபெக்ட்னால நமக்கு வந்து சாகிங் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. சாக் லென்த் ஆஃப் தி கேபிள். அப்போ ஜென்ரலாகவே டெம்பரேச்சர் எஃபெக்ட் கிடையாது, எல்லாவே இது சப்போர்ட் கொடுத்துட்டீங்க. இந்த இடத்துல சாகிங் லென்த் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த லென்த்துக்கு டிப், அதாவது சாகிங் டிப் இந்த மாதிரி இந்த ஹைட்டை கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ டோட்டலாக சாகிங் லென்த் வேணும்னா S is equal to, இப்போ லென்த் எங்களுக்கு தெரியும், லென்த் ஆஃப் தி கேபிள் ப்ளஸ் 8/3 D ஸ்கொயர் டிவைடட் பை L அப்படின்றோம். 8/3 இன்டூ D ஸ்கொயர் பை L. Dன்றது டிப்போட ஹைட்டு. அப்போ டோட்டலாக கூட்டிங்கன்னா நமக்கு வந்து சாகிங் லென்த்து கிடைக்கும். இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சாகிங் லென்த் ஆஃப் தி கேபிள் இஸ் ஈக்குவல் டு 8/3 D ஸ்கொயர் பை L ப்ளஸ் L. இந்த ஃபார்முலா நீங்கள் வச்சுக்கோங்க. 8/3 D ஸ்கொயர் ப்ளஸ் L அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலா. அப்போ டெம்பரேச்சர் எஃபெக்ட் இருக்குமா, இருக்கும். அப்போ நமக்கு என்ன ஆகுது, எங்களுக்கு டெம்பரேச்சர் எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹரிசானல் ஃபோர்ஸ் நமக்கு என்ன பண்ணுது, இதில் டிக்ரீஸ் பண்ணுது. ரிடக்ஷன் தி ஹரிசானல் த்ரஸ்ட் அப்படிங்கும்போது நமக்கு என்ன அர்த்தம், டிப் இந்த வேல்யூ நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா. இப்போ நார்மலாக இதுதான் எங்களுக்கு டெம்பரேச்சர் எஃபெக்ட்னால 8/3 D ஸ்கொயர் பை L நமக்கு சாக் ஆகிடுது. அப்போ நமக்கு என்ன ஆகுது, H இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு D1 அப்படின்றோம். அப்போ இந்த வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இது 5 மீட்டர்னு வச்சுக்கோங்க, ப்ளஸ் சம்திங் ஒரு 0.2 மீட்டர் இங்கே. அப்போ 5.2 மீட்டர். அப்போ இந்த வேல்யூ வந்து 5.2 மீட்டர், 5 மீட்டருக்கு 5.2 மீட்டர் அப்படிங்கும்போது ஹரிசானல் த்ரஸ்ட் வேல்யூ நமக்கு என்ன ஆகுது, இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகிடுது. சரிங்களா? டிக்ரீஸ் ஆகிடுது. அப்போ டிக்ரீஸ் ஆகும்போது நமக்கு என்ன ஆகும், ஹரிசானல் த்ரஸ்ட் ரிடக்ஷன்றது கன்ஃபார்ம். அப்போ எவ்வளோ ரிடக்ஷன் ஆகுன்றது நமக்கு இந்த ஃபார்முலாம் கேட்டதில் நீங்கள் ஒன்று ஒர்க் பண்ணிக்காங்க. பட் ஹரிசானல் த்ரஸ்ட் இஸ் ரிடக்ஷன் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுட்டா
போதும். ஓகேங்களா? ஹரிசாண்டல் த்ரஸ்ட் இஸ் ரிடக்ஷன். ஓகே. பட் ஆனா அங்க நமக்கு என்ன 3 இன்ச்ல எந்த ஒரு எஃபெக்ட்டும் கிடையாது அதிகமா. பட் இங்க ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் நமக்கு என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. அத மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. ஓகே. எஸ். இந்த கொஸ்டின் போன வருஷம் டிஆர்பி கொஸ்டின் கேட்டாங்க. ஓகே. ஏ, பி, சி. ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல டென்ஷன் வந்து எங்க மினிமம் இருக்குன்னு எந்த பாயிண்ட்ல டென்ஷன் மினிமம்? சாகிங் எங்க மேக்ஸிமம் இருக்குதோ அங்க தான் டென்ஷன் மினிமம். இந்த இடம் தான் எங்களுக்கு வந்து சாகிங் மேக்ஸிமமா இருக்கு. அப்ப டென்ஷன் இஸ் மினிமம். டென்ஷன் மினிமம் அட் சி, சாகிங் இஸ் மோர். ஓகேங்க. ஸோ அப்போ டெல்டா இஸ் மேக்ஸிமம், ஸ்லோப் இஸ் 0 அப்படின்னு ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மேக்ஸிமம் அப்படிங்கும்போது ஸ்லோப் வந்து 0 அப்படின்றது நமக்கு பெண்டிங் மோட்ல படிச்சிட்டோம். ஓகேங்களா? டிஃப்ளெக்ஷன் மேக்ஸிமம் அப்படிங்கும்போது ஸ்லோப் வேல்யூ நமக்கு 0. ஓகே. எஸ் எஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது சிம்பிளி சப்போர்ட் பீம் பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகுது. அப்போ இந்த இடத்துல ஸ்லோப் நமக்கு என்ன? இந்த இடத்துல ஸ்லோப் 0. ஸ்லோப் வந்து சப்போர்ட்டில் தான் மேக்ஸிமம் இருக்கும். அப்போ இந்த இடத்துல டிஃப்ளெக்ஷன் நமக்கு 0வா? செட்டில்மெண்ட் கூட ஆகலாம், அதை சொல்ல முடியாது. ஆனால் டீட்டா அதாவது டெல்டா வேல்யூ மேக்ஸிமம் அப்படிங்கும்போது ஸ்லோப்போட வேல்யூ 0. அது தான் வச்சுக்கணும். ஓகே. எஸ். இப்போ சாகிங் வந்து மேக்ஸிமம் அப்படிங்கும்போது நமக்கு டென்ஷன் 0. ஓகே. எஸ். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சும்மா தெரிஞ்சிக்க வேண்டியது. இதை வந்து ஆர்சிசி டெக் ஸ்லாப்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல நமக்கு லோட் ஆக்ட் ஆகுது. ஓகே. அப்போ கேபிளோடைய ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கும்போது 2 பக்கமும் கேபிள் இருக்குது. இந்த பக்கம் ஒரு கேபிள், இந்த பக்கம் ஒரு கேபிள் நமக்கு வரும். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா கேபிள் பிரிட்ஜ் அப்படிங்கும்போது நமக்கு இப்படி வந்துடும். ஓகேங்களா? சஸ்பெண்டட் கேபிள் பிரிட்ஜ். இந்த பக்கம் சஸ்பெண்டட் கேபிள் பிரிட்ஜ். ஓகே. ஸோ அப்படி நமக்கு வரும்போது பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோடு கண்டுபிடிக்கணும். அப்போ யூனிட் வெயிட் ஆஃப் ஆர்சி ஸ்லாப் 25 இன்ட்டு நமக்கு என்ன கிடைக்கும்? மீட்டர். என்ன மீட்டர் நமக்கு மல்டி பண்ணணும்? எக்ஸ் டைரக்ஷன், ஒய் டைரக்ஷன் மல்டி பண்ணணும் நமக்கு முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இன்ட்டு எக்ஸ் லென்த்து, அதனுடைய திக்னஸ். ஓகேங்களா? திக்னஸ் போடும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயரில் கிடச்சிருச்சு. இப்போ இந்த லோடு வந்து பார்த்தீங்கன்னா 2 கேபிளுக்கும் ட்ரான்ஸ்ஃபார்ம் டிவைட் பை 2 போட்டு அதனுடைய லோடு நமக்கு கிடைக்கும். இது ஒரு டைம் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. லோட் ஆஃப் தி ஈச் கேபிள் நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? டி மேக்ஸிமம். ஓகே. டி மேக்ஸிமம், ஏரியா மினிமம் அப்படின்றோம். ஓகே. டி மேக்ஸிமம் அப்படிங்கும்போது எஸ் கரெக்ட் தான். டென்ஷன் ஃபோர்ஸ் மேக்ஸிமம் அப்படிங்கும்போது ஃபோர்ஸ் டிவைட் பை ஏரியா. அப்போ ஏரியா கம்மியாக இருந்தால் தானே டென்ஷன் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். ஏரியாவுக்கு கேபிளோடைய ஏரியாவுக்கு வந்து மேட்ச் பண்ணியிருக்காங்க. 2 கேபிள் யூசிங் ஹியர். ஓகே. ஆர்சி ஸ்லாப் 25 கிலோ நியூட்டன் பர் மீட்டர் கியூப். ஓகே. பர் மீட்டர் ஸ்கொயர் ஏரியா எடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்போ லோடு எடுக்கும்போது ஓகே எக்ஸ் மீட்டர் அப்படின்றோம். எல் டைரக்ஷனில் ஒய் மீட்டர் அப்படின்றோம். இப்போ லோட் ஆன் ஈச் கேபிள் இஸ் ஈக்குவல் டு சேம் டபிள்யூ இன்ட்டு எக்ஸ் லென்த் into thickness divided by 2 for each cable. divided by 2 போடும்போது 2 பக்கம் கேபிள் போடணும். இந்த divided by 2 போடணும். ஓகேங்களா? 2 ஆன்சரும் கொடுத்துருப்பாங்க. ஆன்சர் வச்சுனா இது வந்து 125 கிலோமீட்டர் பர் மீட்டர் தான் ஆன்சர் வந்துச்சு. divided by 2 போடாம விட்டீங்க அப்படின்னா நமக்கு என்ன 125 போட்டுருவீங்க. divided by 2 போட்டால் நமக்கு 62.5 ஆன்சர் தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். ஓகே. எஸ். ஸோ இதுவரை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேபிள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது ஒரு மிஸ்லனியஸ் டாபிக். இது ஆக்சுவலாக நம்ம எர்த்குவேக் டிசைனில் நம்ம படிப்போம். ஓகே. இதுலேயே நம்ம படிச்சிடலாம். ஓகே. எஸ். ஆர்சிசியில் நம்ம படிக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து சிங்கிள் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம், டேம்ப்டு கண்டிஷன், அன்டேம்ப்டு கண்டிஷன், ஃப்ரீக்வன்சினா என்ன, ஓகே, எனர்ஜி கான்செப்ட் எப்படி நமக்கு வேரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே. ஸோ இதுவரை நம்ம பார்த்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இதோட வந்து பார்த்திங்கன்னா ஆர்ச் அண்ட் கேபிள்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சரிங்களா? ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் அண்டு வீடியோ. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் நோட்ஸ் எழுதுங்க. ஓகே. மறக்குது அப்படின்னா நிறையா படிக்கிறத விட கொஞ்சம் எழுதி பாருங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது. நிறைய கொஷின்ஸ் சால்வ் பண்ணுங்கள். இப்போ படிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 50% தான் இருக்கும். கொஷின் சால்வ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25%. எகைன் நம்ம டெஸ்ட் எழுதி பார்க்கணும். அது 25%. கொஷின் சால்வ் பண்ணுறது அப்படின்னா நார்மலாக எப்பயும் போல் கொஷின் சால்வ் பண்ணுங்கள். டெஸ்ட் எழுதி பார்க்கும்போது ஒரு டாப்பிக்கை வந்து டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு ஃபைனலாக வந்து ஒரு ஃபுல் டாபிக் டெஸ்ட் எழுதுனா நமக்கு எல்லாமே மறக்காது, எல்லாமே ஞாபகம் வரும் எக்ஸாம் டைமில். ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட்.